வெல்கம் டு மை சேனல் ரேணு கிரியேஷன்ஸ் saree குச்சு. வாங்க இன்றைக்கி இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரீக்கு நம்ம குச்சு அழகான ஒரு குச்சு போடலாம். இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ அண்டு சில்வர் கலர் மட்டும்தான். இதில் நான் போடும்போது கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எப்போதும் போல் நான் 2 செயின் போட்டு பீடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து 4 செயின் போட்டு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக எண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 செயின், அடுத்து 4 செயின். இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் போட்டுட்டு வரேன். இப்போ ஒரு பீடு ஆட் பண்ணியிருக்கேன். பீடு ஆட் பண்ணி ஒரு நாட் போட்டு அப்புறம் சாரியில் லாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின். 4 செயின் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 செயின். 1 2 3 4 5 செயின் போட்டு இது கரெக்டாக இங்கே வருது. ஆனால் ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளி நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இதில் ஆர்ச் போடுறதுக்காக நம்ம ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளி எண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக யூ ஷேப்பில் வரும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லை கரெக்டாக வச்சு எண்ட் பண்ணிங்கன்னா. அதுக்காக தான் ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளி வச்சு எண்ட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 செயின். 4 செயின் போட்டு இது எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக வச்சு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நாலு செயின், 5 4. அடுத்து ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்வர் கலருங்கிறதுனால நான் சில்வர் கலர் பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பீடை ஆட் பண்ணோன்னே எப்போதும் போல் ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 4 செயின், 2 3 4 செயின் போட்டு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே கரெக்டாக வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். 5 செயின் போடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளி எண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 செயின் போடுறப்போ ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளி எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 செயின், 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பீட் ஆட் பண்ணிப்போம். பீட் ஆட் பண்ணி நல்லா டைட் பண்ணிட்டு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக வச்சு எண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், சப்போஸ் நம்ம த்ரெட்டு சுற்றுனது பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனாலும் இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். இப்போ போட்டுகிட்டே வரும்போது எனக்கு த்ரெட்டு காலி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் த்ரெட் இருக்குது. உடனே இதை வந்து ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். அதனால் இதை அப்படியே வச்சுட்டு நான் இன்னொரு சுற்றி வச்சுருக்கேன். அந்த இதை அப்படியே எடுத்து இதில் நாட் போட்டுக்கலாம். ஆனால் இந்த இதை அப்படியே வெளியில் இழுத்துறாதீங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும், அப்புறம் மறுபடியும் போட முடியாது. அதனால் அதை அப்படியே நீடிலோடு அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு இந்த 6 த்ரெட்டையும் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். எப்போதும் சாதாரணமாக போடுற நாட்டு தான். இப்படி நாட் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூஸாக வந்துடும் த்ரெட்டு. அந்த நீடில் மட்டும் வெளியில் எடுத்துடாதீங்க. அப்படியே கீழே வச்சுட்டு அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. நமக்கு அந்த நாட் போட்டதும் தெரியாது. நான் அதுவும் காமிக்கிறேன். இப்போது 4 செயின் போடணும்.
4 செயின் போட்டாச்சு. 4 செயின் போட்டு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே எண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நாட் நமக்கு பின்னாடி போயிடுது. பாருங்கள், நமக்கு நாட் போட்டதே தெரியாது. நெக்ஸ்ட்டு 5 செயின் 2 3 4 5 செயின் போட்டு ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி எண்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரியே நம்ம 4 5 4 ஒரு பீடு இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து செகண்ட் லேயர் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் லேயர் போடுறதுக்கு நான் சேம் கலர் த்ரெட்டே தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லாக் பண்ண அதே சேம் பிளேஸ்லேயே நம்ம திரும்பவும் லாக் பண்ணிக்கலாம். திரும்பவும் லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போது 4 செயின் போட்டுப்போம். 1 2 3 4 செயின். 4 செயின் போட்டு பீடுக்கு பின்னாடி கொண்டு வந்து இதை நம்ம லாக் பண்ணுறோம். பீடுக்கு பின்னாடி கொண்டு வந்து முன்னாடி லாக் பண்ண அதே சேம் பிளேஸ்லேயே நம்ம லாக் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இந்த பீடுக்கு பின்னாடி போட்டுக்க அந்த 4 செயினில் தான் நம்ம குச்சி கட்ட போகிறோம். இந்த குச்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்டானா மேலே வந்து பீடு மட்டும் தெரியும், கீழே அந்த இது தெரியும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டு இப்போ ஆர்ச் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்ச் போடுறதுக்கு த்ரெட்டை 2 தடவை சுற்றிட்டு நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போடுறோம். த்ரெட்டை 2 தடவை சுற்றிட்டு 5 செயின் கேப்பில் த்ரெட்டை வெளில எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப். போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டு பீகாக் டிசைன் போட போகிறோம். முன்னாடி போட்ட அந்த 2 இது கேப்லையும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து வெளில எடுத்துட்டோன்னா இது பீகாக் ஃபெதர். கையில் சுற்றிருக்க த்ரெட்டை மட்டும் லூஸ் விட்றாதீங்க. பாருங்கள், நல்லா லாக் பண்ணிக்கோங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை 2 தடவை சுற்றிட்டு 5 செயின் கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட் இப்போ 2 ட்ரிபிள் க்ரோஸாக போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 இதுக்கு கேப்பில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளில எடுத்து லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த 5 செயின் கேப்பில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்போம். நிறையா பேர் நம்ம சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது 3 செயின் போட்டு இந்த 2 இதுக்கும் நடுவில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். த்ரெட்டை 2 தடவை சுற்றிட்டு 5 செயின் கேப்பில் நீடில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப் போட்டுட்டு 3 செயின் போட்டு கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளில எடுத்து லாக் பண்ணி பீகாக் ஃபெதர் வந்துடும். இதே மாதிரி இது ஃபில் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ இதுக்கு நம்ம போட்டுப்போம்.
செயின் சைஸை பொறுத்து இதோட கவுண்டிங் மாறும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அதிகமாக வரும், ஒருத்தவங்களுக்கு கம்மியாக வரும். டோட்டலாக 9 பீகாக் ஃபெதர் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 செயின் கேப்பில் நம்ம ஒரு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு லாக் பண்ண பிளேஸ்லேயே திரும்பவும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 4 செயின் போட்டுப்போம். 1 2 3 4 செயின் போட்டு பீடுக்கு பின்னாடி கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த பீடு சைஸை பொறுத்து உங்களோட பின்னாடி லாக் இந்த செயின் கவுண்டிங் மாறும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் பீட் பெருசாக இருந்துச்சுன்னா கவுண்டிங் ஜாஸ்தி வரும். பீடுக்கு பின்னாடி இதை விட்டுருக்குங்க. பாருங்கள், பீகாக் ஃபெதர் ஆர்ச் எவ்வளோ சூப்பராக, பீகாக் ஃபெதர் ஆர்ச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்குது இந்த ஆர்ச்சு. இதில் வந்து 9 போட்டிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கும் 9 போடுவேன். எல்லா ஆர்ச்சுக்கும் 9 ஆர்ச் போட்டோன்னாக்க நமக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டு நான் டிசைன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குச்சும் கட்டிட்டேன். குச்சு கட்டுறதுக்கு 120 ஸ்டான்ஸாக த்ரெட் எடுத்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணால் 240 த்ரெட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஆர்ச்சும் பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.